நான் பழைய தென்னரசுலடா நீ பாத்துட்டு இருக்கிறதுக்கு. வேற தென்னரசுடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எம்எல்ஏ ஆக போறேன். யாரு நீ எம்எல்ஏ ஆக போறியா? டேய் உன்னால ஒரு வார்டு கவுன்சிலரா கூட நிக்க முடியாதுடா. வேணா பாரு. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா ஒண்ணு பண்ணு, ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறியா? ஏடா வேலை இன்னுமாடா உங்க அப்பாவை நம்பிட்டு இருக்க? அவரை நம்பாதடா. என்ன வீட்டை விட்டு தரதுன மாதிரி உன்னையும் வீட்டை விட்டு தரத்திட்டாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட விசுவாசத்தை காட்டாத. அந்த ஆளு வளர மாட்டாரு, உன்னையும் வளர விட மாட்டாரு. இந்த எலெக்ஷனோட உங்க அப்பாவும் சரி, அவர் இருக்கிற கட்சியும் சரி காணாம போயிரும். தென்னரசு, நீ சிவபதி பையங்கிறதுக்காக நான் பொறுமையா இருக்கேன். ரொம்ப வரம்பு மீறி பேசிட்டு இருக்க. என்ன ராஜன், தென்னரசுக்கு கொம்பு சீவி விட்டு வேடிக்கை பாக்குறியா? வேணா ராஜன், உன் வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க. கோவப்படாதீங்க சங்கரபாண்டியன். எனக்கு மேல தலைவரை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா உள்ளாரு கூட பார்க்க மாட்டேன். உங்களை பெத்தவங்க உங்களை கட்டிக்கிட்டா கூட பிறந்தவங்களே உங்களுக்கு ஓட்டு போடல. இதுல ஊர் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? எதுக்கு இப்படி தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏ மூட்டை பூச்சி, இப்பெல்லாம் ரொம்ப வாய் பேசுற. உன்னை அப்படியே நசுக்கிடுவேன். ஆக இதெல்லாம் விடுங்க, முதல்ல நம்ம ஓட்டு போட்டு வந்துருவோம். சரி வா தென்னரசு, ஓட்டு போடலாம். சிவபதி வா போலாம். தென்னரசு ரொம்ப ஆணவத்துல பேசுறான். ஒருவேளை அவன் ஜெயிச்சானா அவன் அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணி அவர் தினம் நிம்மதி இல்லாம பண்ணிடுவான். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தென்னரசுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் எப்படி அரசியல் பண்ண முடியும்? உன் அப்பா அதெல்லாம் பாத்து பாரு வேலை. நீ ஒன்னும் கவலைப்படாத. அதுவும் இல்லாம இவ்வளவு கட்சிக்காரங்க இருக்காங்க, இவங்களை தாண்டி அவனால என்ன செய்ய முடியும் நினைக்கிறேன்? நீ எதுக்கும் கவலைப்படாத வேலை. வா போலாம். தேர்தல்ல ஜெயிச்சிருவேன்ல? கண்டிப்பா ஜெயிச்சிருவா தென்னரசு. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல தலைவரே, ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையில அப்பா கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அதான் தோத்துட்டா ரொம்ப அசிங்கமா போயிரும். யோ, நீ தோத்தா நான் தோத்த மாதிரியா? உன்னை நான் அப்படி தோக்க விட்டுருவேனா? உன்னை ஜெயிக்க வைக்க நான் பல கோடி செலவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவையா? தலைவரே, நீங்க தப்பா எடுத்துக்காட்டி நான் ஒண்ணு சொல்லுவான். சொல்லியா? இல்ல